ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் இறைவன் அருளால் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விகார்ட் சப்ளைசர் சர்வீஸ் இன்புட் பவர் இது வருது, அவுட்புட் பவர் ரொம்ப லேட்டாக வருது, அது விட்டு விட்டு வருதுன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ்குள்ளே போவோம். மெயின் அவுட்புட்டு பாருங்கள், 3 பின் பீமல் சாக்கெட். அதில் ஒரு பல்பை லோடு பண்ணிக்க போகிறோம். 60 வாட்ஸில் ஒரு பல்ப் இருக்குது, அதை லோடு பண்ணிக்கிறோம். லோடு பண்ணிக்கிட்டு இப்போ பின்னாடி ஒரு ஒயரை சொல்லியிருக்கோம், ஒரு 60 வாட் பல்பை. இதுக்கு பவர் கொடுக்க போகிறோம். ஸ்டெபிளைசருக்கு கொடுத்து பார்ப்போம். பவர் இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த ரெட்டு லைட் எரியுது. அவுட்புட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கும்போது ஆன் ஆகும்போது காட்டுறேன். கரண்டில் சொருவி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. டிக்கின்னு ஒரு சவுண்டு வந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னன்னு. ஓப்பன் பண்ணி காட்டல. ஸ்க்ரூலாம் காட்டுறதை காட்டலன்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு கண்டென்சரை காட்டுறேன் பாருங்கள், அது உப்பி இருக்கு. அந்த கண்டென்சர் கழட்டி என்ன வேல்யூங்கிறத பார்ப்போம். இதுதான் போர்டு. இது ரிலே இருக்குது. இந்த கண்டென்சர் தான் உப்பி இருக்கு. இந்த உப்பின கண்டென்சரை கழட்டி பார்ப்போம். 470 MFT 40 வோல்ட் பாருங்க. மேலே அப்படியே உப்பி இருக்குது, பார்த்துக்கிட்டீங்களா? 470. கீழே பாருங்கள் 40 வோல்ட்டு. இந்த கண்டென்சரை மாற்றுவோம். மாற்றிட்டு அப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்ப்போம். கண்டென்சர் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்போதுமே வோல்டேஜும் MFT மாறாமல் போடுங்க, யார் போட்டாலும் சரி. 470 UF 40 வோல்ட். இதுவே இதில் மாற்ற போகிறோம். மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். எப்போ கண்டென்சர் மாற்றினாலும் இந்த பிளேடால் இந்த காலை சுரண்டிடணும், தேய்ச்சிட்டு இப்போ புதுசாக்கிடணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மைனஸு. இந்த மைனஸுக்கு மார்க்கு போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அந்த மார்க் அடிச்சிருக்கிறது மைனஸ். மைனஸுக்கு மைனஸ் வைக்கணும். அந்த மார்க் உள்ள இடத்துக்கும் இந்த மைனஸ் மார்க்கும் ஒன்றா வரணும். பொலாரிட்டி மாறாமல் பார்த்துக்கணும். நம்ம சேனலில் யூடியூபுக்கு ஸ்டெபிளைசர் ரிப்பேரிங் நம்ம போட்டதே இல்லை. எல்லா வகையான ஸ்டெபிளைசரும் நம்ம ரிப்பேர் பண்ணுவோம், நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஏதோ எனக்கு மைண்டு வந்தது, அதனால் இது வீடியோவாக எடுக்கிறேன். நான் வேறு வேலையில் இருந்தேன். என்ன வேலையில் இருந்தேன்னா பாருங்கள், இந்த PWM டெஸ்ட் பண்ணுறதுக்கான அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வீடியோ ஆக்கி போடல, அதை லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இண்டக்ஷன் அடுப்புக்கு PWM சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அசம்பிள் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று செஞ்சு அதில் அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வீடியோ ஆக்கி போடலை, அதனால் உங்கள்கிட்ட இதை காட்டுறேன். இந்த லாஸ்ட்டில் இந்த வீடியோ இப்போ காட்டுறேன். விரிவாக என்னால் போட முடியல. ஒரு சின்ன ஃபால்ட்டு தான் இது. ஒரு கண்டென்சர் வெடிச்சிருந்து அதை மாற்றிருக்கேன். இப்போ பவர் கொடுத்து செக் பண்ண போகிறேன். இன்புட்டு, அவுட்புட்டு, இந்த பின்னு, இது எல்லாம் அவங்க இந்த ரிலேயோட வோல்டேஜ் அதெல்லாம் அளந்து காட்ட முடியல. ஸ்டெபிளைசர் பெரும்பாலும் கண்டென்சர் தான் ஃபால்ட்டு வரும், ரிலே ஃபால்ட்டு வரும். இது கண்டென்சர் ஃபால்ட்டு தான். இது கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு கண்டென்சர் மாற்றிருக்கேன், இன்னும் 2 கண்டென்சர் இருக்குது. இப்போ பவர் ஆன் பண்ணி பார்த்துப்போம். பார்த்துக்கிட்டு ஆன் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஆன் பண்ணிடுறேன், பவர் கொடுத்துட்றேன்.
க்ளோஸ் பண்ணி ஆன் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை காட்டுறேன் ஆன் ஆகிடுச்சின்னு. அதுக்கு அப்புறம் பேக் சைடு அவுட்புட்டு ஒரு லைட்டை ஏரியா விட்டு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போவோமே, உடம்பும் கொஞ்சம் பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டு, அதனால் பார்த்துப்போம். க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணி மெயின் பவர் கொடுத்து பல்பை லோட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். எவ்வளோ நேரங்கிறதுல ஆன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஆன் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் ஆகிடுது. ஆன் ஆகிடுது. அப்புறம் லைட்டு லோடு பண்ணியிருக்கேன், எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மெயின் ரோட்டில் அதிகமாக பஸ்ஸு போகுது. பேக் சைடில் ஒயர் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. இதுக்காக தான் கவரை கழுத்தில் இந்த சூட் ஆகாது. இப்போ 2 எரியுது. ஓகே ஆகிடுச்சு. மல்டிமீட்டர் வோல்ட்லாம் அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 60 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகே ஆகிடுச்சு. இந்த ஒரே ஒரு ஃபில்ட்ரு தான். பார்த்துங்க, கரெக்டாக 3 நிமிஷம் கழித்து ஆன் ஆகிடுது. ஏன் 3 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா, இது ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சாங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள கம்ப்ரஸரை வந்து உடனே ஆன் பண்ணக்கூடாது. கம்ப்ரஸர் போயிடுங்கிறதுக்காக டைம் கொடுப்பாங்க. அது ஸ்டெப்லைசர்லேயே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, 3 நிமிஷம் கழித்து ஆன் ஆகிற மாரி. பேக் சைடில் ஒரு ஒயர் சொல்லியிருக்கேன். பல்பு லோடு பண்ணியிருக்கேன். ஏன்னா சூட்டில் வந்து இந்த லைட் எரிஞ்சிதுன்னா கேமராவில் பாதிக்கும், அதனால் வந்து தெரியாது. அதுக்கு லைட்டு எரிஞ்சிக்கிட்டுருக்கு. சரி, 1 மணி நேரம் வந்து ஓட விட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கஸ்டமர்கிட்ட வந்து கொடுத்துடலாம். இந்த சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாமல் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு தான், நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது, வீடியோ வாட்ச் ஹவர் கம்மியாக இருக்குது. சேனல் ஒன்றும் எனக்கு வந்து வருமானம் இல்லை. மானிட்டேஷன் ஆகணும். ஒரு 1000 மணி நேரத்துக்கு மேலே 1500 மணி நேரம் ஒன்று ஓடினா தான் இதை வந்து மானிட்டேஷன் பண்ண முடியும். இதில் சம்பாரித்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, டாக்டர் செலவு தான். இன்றைக்கோட ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு நலம் விசாரித்தார். அவர் கேட்டதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். நான் சேனலை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பண்ணுற மாரி ஆகிடும். ஓகே, கரெக்டாக 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. இந்த பேப்பர் மேலே உள்ள பேப்பர் ஒரு மாதிரியான ஒரு சும்மலை கலப்புது. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து PWM சிக்னல் டெஸ்டரை உங்கள்கிட்ட ஆன் பண்ணி காட்டுறேன். அமேசானில் ஆர்டர் போட்டு இந்த ஜென்ரேட்டரை இதை வாங்கினேன். இதை வாங்கிட்டு 2 சுவிட்சு, ஒரு LED பல்ப் வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸ் ஒன்று நானே ரெடி பண்ணேன். நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்தா இதுதான். இந்த பிளாஸ்டிக் பைப்பை நிமித்துட்டு இது பண்ணியிருக்கேன். இது இன்னும் முழுமையான வேலையை முடிக்கல. இருந்தாலும் பவர் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். 12 வோல்ட்டு ஒரு அடாப்டர் போட்டிருக்கேன். எல்லா மெக்கானிக்கும் அவசியமாக இது தேவைப்படுது. இது 12 வோல்ட்டு ஒரு அடாப்டர் பழசு ஒன்று இருந்ததுன்னுட்டு அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ பாக்ஸ் வந்து செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எப்படி செய்கிறதுங்கிறத இது பண்ணுறேன், வீடியோவை போடுறேன். பவர் ஆன் பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரியலையே. இல்லை, நான் கண்ணால் பார்க்கும்போது நம்பர் ரீடிங் வருது, இதில் ரீடிங் வரல. கேமராவில் தெரிய மாட்டேங்குது. நம்பர் 1ல் இருக்குது. இதுதான் PWM பல்ஸு. கீழே உள்ளது 15ல் வச்சுருக்கிறேன். அந்த கேமராவில் என்னன்னு தெரியல. லைட்டை போட்டுப்பா, தெரிய மாட்டேங்குது என்னன்னு தெரியல. நம்பர் 1ல் தான் இருக்குது.
கூட்டுறேன் பார்த்துங்க. 0க்கு வந்துட்டு 5ல் வச்சிருக்கிறேன். 5 1 6ல் வச்சிருக்கிறேன். இந்த நம்பர் தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல கேமராவில். இதான் பிடபிள்யூஎம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த பிரேட்டை ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு 13% இப்போ 14 15 வச்சிருக்கிறேன். ஓகே 17 இருக்கு. இந்த லைட்டை மட்டும் பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஒரு ஜெனரேட்டர் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இதை நான் யூடியூப்ல பிக்சர் ஆகி செய்யறத பிக்சர் ஆகி போடல. சரி, இது என்னன்னு என்னன்னு தெரியல. கேமராவில் தெரிய மாட்டாங்குது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். சும்மா இருக்கும்போது பவர் கொடுத்தோன்னு தெரியல. ஓகே, நைட்டு ஷூட்டில் வந்து டிஸ்பிளேல உள்ள கவுண்டிங் தெரியாமல் இருந்தது. இப்போ தெரியுது பாருங்க. மேலே 10 செகண்ட்ஸில் வச்சுருக்கிறேன். கீழே வந்து 15% வச்சுருக்கிறேன். ஏற்ற இந்த லைட்டோட ஸ்பீடு ஏறும். இறங்க பாருங்க. 5 4 3 2 1 பிடபிள்யூஎம் சிக்னல் ஐஸ்லேருந்து அவுட் ஆகி வருதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இது சர்வீஸ் பண்ணும்போது, இண்டக்ஷன் அடுப்பு சர்வீஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணி காட்டுறேன். இது முழுமையாக வேலை முடியல. ஏன்னு கேட்டேன், இதுக்கு டெஸ்ட் ட்ராப் 2 பற்ற வைக்கணும். அதை பற்ற வச்சுட்டு காட்டுறேன். இந்த இது அசம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 12 வோல்ட் கொடுத்துருக்குறேன். 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். நீங்க 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த பின்னு நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இது 12 வோல்ட் அடாப்டர்ல இருந்து வர்றது. இது கிரவுண்டு, பிடபிள்யூஎம் அவுட்டு. இது கிரவுண்டு, இது வந்து சிக்னலு. இந்த இதுக்கும் இந்த சுவிட்சுக்கும் போகுது. அடுத்து அந்த சுவிட்சில இருந்து அவுட் எடுத்து வெளியில கொண்டாந்து இந்த கையில் வச்சிருக்கல பின்னு, இதுதான் டச் பண்ண உடைய பின்னு கனெக்ஷன். இந்த மிஷின் முழுமையா தயார் பண்ணிட்டேன். நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இண்டக்ஷன் அடுப்புல உள்ள காயில கழட்டிட்டு அந்த காயில்ல ஒரு பல்பை பற்ற வச்சிடணும். பல்புகள்லாம் வந்து பொலாட்டிலாம் வந்து தேவையில்லை. பல்பு சீரீஸ் அதை பற்ற வச்சிடணும். பற்ற வைக்கிறீங்களோ இல்லை ஒரு நெட்டை போட்டு முறுக்குறீங்களோ முறுக்கிக்கிங்க. முறுக்கினதுக்கு அப்புறம் இண்டக்ஷன் அடுப்பை ஆன் பண்ணிட்டு அந்த ஐஜிபிடி கேட்டுக்கு போற சிக்னல் டிரைவர் செக்ஷன் இருக்குல்ல, அதுல வந்து ஐசில இருந்து சிக்னல் அவுட் வரும். இந்த பின் அதுல டச் பண்ணி மிஷினை ஆன் பண்ணிட்டு இந்த பின்னை டச் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லைட்டு எவ்வளவு பல்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கவாறு அமைஞ்சி எரியும். இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் நீங்க சரியா இருக்கா இந்த மிஷினுங்கிறதுக்காக, சரியா இருக்கா டெஸ்ட்டுக்காக இந்த சுவிட்சை ஆன் பண்ணி இந்த லைட்டை எரிய விட்டு பல்ஸ் செட் பண்ணீங்க. அப்புறம் இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு சிக்னல் கொடுக்கணும். கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிடபிள்யூஎம் ஜெனரேட்டர் அசம்பிள் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். டைம் கிடைச்சது, அசம்பிளை கம்ப்ளீட்டா முடிச்சு ஒயர்லாம் வெளில எடுத்துட்டு வந்துட்டோம். இது டெஸ்ட் ப்ராப்பா யூஸ் பண்றோம். இது நம்மளே ரெடிமேடா பேனாவில் செஞ்சேன். இது ரெடிமேடா யூஸ் பண்ணுற மாரி. இந்த பட்டன் வந்து இந்த எல்இடி டெஸ்ட்டு, நீங்கள் சிக்னல் டெஸ்ட் செட்டிங் பண்ணுறீங்களா, இந்த சிக்னலை வந்து செட்டிங் பண்ணிக்கிறதுக்காக இந்த பட்டன் வந்து இந்த அவுட் ஒயரு, இந்த ஒயருக்கு வந்துடும் சிக்னல். ஜெனரேட்டரோட கம்ப்ளீட் வேலை முடிஞ்சிச்சு. இது இந்த ஒயருக்கு பின்னு பற்ற வைக்கல, இதை கொண்டு வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணிக்கணும். இதில் இண்டக்ஷன் அடுப்பில் கிரவுண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் மொட்டையாக விட்டுருக்குறேன்.
இந்த இண்டக்ஷன் அடுப்பில் வந்து இந்த ஒயரை வந்து கிரவுண்டில் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இதில் வந்து சிக்னல் ரெடி பண்ணி டிரைவர் இன்புட்டு ஐசி மதர் போர்டு ஐசியோட அவுட்புட்டில் எந்த பின் அவுட் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த அவுட்புட்டில் இந்த சிக்னலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இண்டக்ஷன் அடுப்பில் வந்து காயில் கழட்டிட்டு பல்பை போட்டு வச்சுருக்கணும், கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ அந்த நீங்கள் எவ்வளோ நீங்கள் பல்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கவாறு அமைஞ்சி எரியும். அதுக்காக தான் இந்த இது வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை முடியும் தருவா வந்துட்டேன். இன்னும் விளக்கமாக வேணும்னா நான் வந்து கமாண்டில் கேளுங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கும் அது உள்ள எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறத சர்வீஸ் பண்ணும்போது வீடியோவாக போடுறேன். நீங்கள் வந்து எல்லாரும் வந்து எனக்கு இண்டக்ஷன் அடுப்புக்கு சப்போர்ட் வர மாட்டேங்குது, வியூவர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் போடுறதில்ல. அது நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவை இத்தனை முடிச்சுக்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி நோயும் மரணமும் மீண்டும் என்னை தழுவாமல் இருந்தால் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.